போறீங்கன்னா, சிஎஸ்கே வந்து அவங்களோட ரீடெயின் 5 பிளேயர் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ இந்த ஐபிஎல் 2025 மெகா ஆப்ஷன்ல எந்த பிளேயர்ஸ்லாம் டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கு ஏத்த மாரி லைனப்ஸ் ஏத்த மாரியே நான் வந்து சொல்லியிருக்கேன் கைஸ். இந்த வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம லைனப் இப்ப எப்படி இருக்குன்னா, நம்பர் 1 பேட்ஸ்மேன் கேப்டன் ருத்ராஜ். அவர் ஓப்பனிங் வராரு. அவர் ஓப்பனிங்க்கு நம்பர் 2, நம்பர் 3 இந்த மாரி பேட்டர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் சிவன் துபே நம்பர் 4ல இருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்பர் 5, 6 ஸோ இதில பார்த்தீங்கன்னா, 6த் இதில ஜடேஜாவும், 7த் இதில டோனியும் தான் ஆடுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது 3 பவுலர்ஸ் தான் ஆடுவாங்க. ஸோ நம்ம வரிசையா ஒரு ஆர்டரா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்பர் 2க்கு வந்து எந்த பேட்டர் வந்து சூட்டபிளா இருப்பாரு அப்படின்னு பார்ப்போமா ஓப்பனிங் காம்போ. ஸோ மெகா ஆப்ஷன்ல வந்து நம்மளுக்கு நெறைய ஆப்ஷன் இருக்கு. ஸோ ரச்சின ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்ணுவாங்க கைஸ். ஸோ ரச்சின் நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு நல்ல யங்ஸ்டரு. ஸோ அவரும் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து இப்ப இந்த ஆப்ஷன்ல நெறைய பிரைஸ்க்கு போக வாய்ப்பு இருக்கு. வேற டீம் கூடவோ போக வாய்ப்புகள் அதிகம். ஸோ அவருக்கு நெறைய பேர் பிட் பண்ணுவாங்க கைஸ். ஸோ அதனால அவர வந்து ஒண்ணு ஆர்டிஎம் பண்ணி இவரு இல்லன்னா டெவான் கன்வே எடுக்க பார்ப்போம். ஸோ இவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டியா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபேப் டு பிளெஸி இருப்பாரு கைஸ். ஒருவேள ஆர்சிபி வந்து ஆர்டிஎம் பண்ணல. இவர வந்து ஆப்ஷனுக்கு போயிட்டு வேற டீம் வந்து பிட் பண்றாங்கன்னா, அதுல ஒரு டீம் வந்து சிஎஸ்கே மஸ்ட்டா இருக்கும் கைஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, இந்த டெவான் கன்வே இவங்க மற்றும் ரச்சின் ரவீந்தா ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. செகண்ட் இதில பார்த்தீங்கன்னா, ஃபேப் டு பிளெஸிஸ் இருப்பாங்க. ஒருவேளை இவங்க 2 பேரும் நமக்கு கிடைக்கல, ஹை பிட்டுக்கு போயிட்டாங்கன்னா, நம்ம வந்து ஃபேப் டு பிளெஸிக்கு போவோம். ஸோ இதையும் மிஞ்சினா மிச்சம் இருக்க வேற ஏதாவது ஆல்ரவுண்டர்ஸ் பிளேயர்ஸ்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸா ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ வாங்க நம்பர் 3க்கு யார நம்ம எடுக்க போறோம். நம்பர் 3க்கு வந்து நம்மளுக்கு ஆடக்கூடிய பிளேயர்ஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் திரிபாதி ஒரு சூட்டபிள் ஆப்ஷன். இவரு ட்ரை பண்ணுவாங்க தான். ஏன்னா டோனிக்கு கீழ இவரும் ஆடியிருக்காரு. ரைசிங் பூனே சூப்பர் ஜெயண்ட்ஸ்ல செம்மையா ஆடி குடுத்துட்டு இருந்த பிளேயர் தான் ராகுல் திரிபாதி. ஸோ அவர மஸ்ட்டா தான் ட்ரை பண்ணுவோம். ஸோ அவர் வந்து மிஸ் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இவர வந்து நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டாவும் நல்லா ஆடுறனால. ஸோ இந்த பிளேயர மஸ்ட்டா தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இவரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருப்ப வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மேக்ஸ்வெல் அந்த ஆப்ஷனுக்கும் நல்ல சூட்டபிள் பிளேயர். இவருக்கு இந்த வருஷம் ஆப்ஷனுக்கு நல்லா போக வாய்ப்பு இருக்கு. எல்லா வருஷம் ஆப்ஷன்லயும் மேக்ஸ்வெல் ஓடும்போது நம்ம வந்து பயங்கர பிட்டுக்கு போயிட்டு இருந்தோம். ஸோ போன ஆப்ஷன்லயே வந்து மெகா ஆப்ஷன்லயே வந்து மேக்ஸ்வெல் கிடைக்கல. ஸோ இந்த வருஷம் மெகா ஆப்ஷனுக்கு கிடைக்க பாசிபிலிட்டீஸ் இருக்கு கைஸ். ஸோ மிச்சம் எந்த டீம் போனாலும் அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. லெஸ்ஸான பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருக்காரு. ஒரு சீசன் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து அடுத்த சீசன் ஃப்ளாப் ஆயிருக்காரு. ஸோ ஒரு வேள சிஎஸ்கேக்கு வந்திருந்தா பயங்கரமா பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரான்சைஸ் கிரிக்கெட்ல மேக்ஸ்வெல்ல பொறுத்தவரைக்கும் ஒரு வந்து பெருசாலாம் ஆடுனதில்ல. ஆனா இன்டர்நேஷனல் கரியர்ல எல்லா மேட்சும் பொளந்து குடுத்திருக்காரு. ஸோ அதனால சிஎஸ்கேக்கு வரனால வந்து அவரோட இன்டர்நேஷனல் ஜெர்சிய போட்டு ஆடுற மாரி தான் இருக்க போது. ஸோ பார்ப்போம் இவர எடுப்போமா நானு. ஸோ அடுத்த பிரையாரிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து இவர் தான் அண்டர்ரேட்டட் பிரையாரிட்டி அது மாரி சொல்லுவேன். கிளென் பிலிப்ஸ ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ரீசன் என்னன்னா, நம்மளுக்கு ஒரு ஆப்ஷனும் இருக்கு. பேட்டிங்கும் ஆடுவாரு. ஒரு நல்ல எஃபென்சிவான ஆஃப் ஸ்பின்னர் தான். மேக்ஸ்வெல்லும் அதேதான் ஆல்ரவுண்டர்னால இவரும் நல்லா இருப்பாரு. நம்பர் 3க்கு 2 பேரும் நல்ல சூட்டபிளான பிளேயர்ஸ். ஸோ ஒரு வேள மேக்ஸ்வெல் கிடைக்கலனா, அந்த இடத்துல வந்து கிளென் பிலிப்ஸ ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நெறைய பேர் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் நம்ம டீம்ல இருக்காங்க. ஸோ எடுக்க போறது வந்து அதே ரீடெயின் பண்றது அதே பழைய ஸ்குவாட தான் ரீடெயின் பண்ற மாரி இருக்கும். ஏதோ 1, 2 சேஞ்சஸ் மட்டும் நடக்கும். ஏன்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ்க்கு இவருக்கு பதிலா அவரு வந்து எடுப்பாங்க. ஸோ கிளென் பிலிப்ஸ் இந்த வருஷம் ட்ரை பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா வந்துட்டு எஸ்ஆர்எச் போன வருஷம் இவர வந்து பெஞ்ச்ல உட்கார வச்சு வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் நம்ம எடுத்து செம்மையா ட்ரை பண்ணுவோம்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ப்போம். இந்த கிளென் பிலிப்ஸ ட்ரை பண்ணுவாங்கன்னு சொல்றேன் கைஸ். ஸோ இதோட நம்பர் 3 ஸ்லாட் முடிஞ்சிருச்சா? இப்போ வந்து பாருங்க நம்பர் 5க்கு யார பிக் பண்ணணும். 5க்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பேட்டர்னா நித்தீஷ் ராணான்னு சொல்லுவேன். ஏன்னா டாப்ல வந்து குயிக்கா 2 விக்கெட் விழுந்துருச்சுன்னா, ஒரு நித்தீஷ் ராணா சாலிடா ஆடி குடுக்குற பிளேயர். ஸோ அவர ட்ரை பண்ணலாம். அவர விட்டோம்னா நம்ம அஸ்வின் அண்ணாவ கூட ட்ரை பண்ணலாம் கைஸ். ஸோ அஸ்வின் அண்ணா வந்து இந்த வருஷம் ஆப்ஷன்ல எடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு எஃபெக்டிவான ஆஃப் ஸ்பின்னர். ஸோ அந்த ரோலுக்கு வந்து ஒரு நம்பர் 5க்கு வந்து இப்போ வந்து ஆர்ஆருக்கு கூட அவர் நம்பர் 5 தான் ஆடிட்டு இருந்தாரு. ஸோ சேப்பார்க்லயும் இந்த வருஷம் வந்துட்டு ஓப்பனிங் ஆடி வந்துட்டு டிஎன்பிஎல்ல ஜெயிக்க வச்சாரு கைஸ். ஸோ அவரோட ஹோம் கிரவுண்ட்ல தான் விளையாண்டாரு இது இல்லாம. ஸோ அதனால வந்து ஹோம ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுறனால பயங்கர எஃபெக்டிவா இருப்பாரு அஸ்வின் அண்ணா. ஸோ எப்பயுமே நம்மளுக்கு வந்து பயங்கரமா இருக்க போறாரு அஸ்வின் அண்ணா. எடுத்துட்டோம்னா செம்மையா இருக்கும். ஸோ பார்ப்போம். ஆர்ஆர் மஸ்ட்டா ட்ரை பண்ணுவாங்க அஸ்வின் அண்ணான்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எந்தெந்த டீம்லாம் அஸ்வின் அண்ணா எடுக்க போறாங்கன்னு. ஸோ அடுத்தது வந்து இன்னொரு அண்டர்ரேட்டடான பிளேயர் மைக்கேல் பிரேஸ்வெல். ஸோ அவர் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இவர் வந்து நியூசிலாந்து பிளேயர் கைஸ். செகண்ட் வந்து ஆர்சிபிலேருந்து ரிலீஸ் ஆகிற பிளேயரு. ஸோ அது இல்லாமல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் தான். நல்லா பவுலிங்கும் போடுவார், பேட்டிங்கும் ஆடுவார். ஸோ ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு நல்ல பிளேயர் அந்த பொசிஷனுக்கு ஆடுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து எடுக்கிற பிளேயர்ஸ்லாம் ஒன்று பேட்டிங் இல்லை பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸாக இருப்பாங்க.
ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர்ஸை தான் கரெக்டாக வந்து சிஎஸ்கே எப்பயுமே பிக் பண்ணுவாங்க. ஸோ இவரை பிக் பண்ண சான்ஸ்கள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இவரை வந்து ட்ரை பண்ணலாம் கைஸ். ஏன்னா செம்ம எஃபெக்டிவாக இருப்பார். ஆஃப் ஸ்பின் பவுலிங்கும் இருக்குது, பேட்டிங்கும் ஓரளவுக்கு நீட்டாக ஆடி கொடுக்குற பிளேயர். ஸோ அதனால் இவரும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இவரை ட்ரை பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரில. ஸோ நிதிஷ் ராணா ஒரு பாப் டைமர், அவரை கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இந்தியன்ஸை வந்து மேக்ஸிமம் இந்த ராகுல் திரிபதி இந்த மாதிரி நிதிஷ் ராணா இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு போக வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம் அஸ்வின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் போகிறாங்களா இல்லையான்னு. ஸோ இதோட வந்து பேட்டர்ஸ் ஸ்லாட்ஸ் முடிஞ்சிச்சு கைஸ். இதுக்கப்புறம் நம்பர் 8லலாம் வர்றது பவுலர் ஸ்லாட்ஸு. ஃபஸ்ட் எடுத்தோன்னே பவுலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் பவுலர்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஸ்விங்கிங் கண்டிஷனில் நம்ம தீபக் சகர், ஸோ அவரை வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ அவரு கிடைக்கலன்னா அந்த இடத்துல வந்து புவி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர் வேணும், ஒரு ஸ்விங் பவுலர். அதனால் புவிக்கு அடுத்தது போவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவரையும் விட்டோன்னா ஜிம்மி ஆண்டர்சனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஏதோ ஒரு 10% ப்ராபபிலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தீபக் சகர் கிடைக்கல, புவி கிடைக்கலன்னா அந்த இடத்துல ஜிம்மி ஆண்டர்சனை ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்பயுமே நம்ம வந்து டெஸ்ட் மேட்ச் பிளேயர்ஸை நம்ம எடுத்து வைக்கிறது வழக்கமாகவே வச்சுக்கிறோம். ஸோ அதனால் இவரை ட்ரை பண்ண வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஸோ அதுவும் இல்லாமல் ரிட்டையர்மெண்ட் ஆன கோட் தான். ஸோ பரவாயில்ல, இவர் வந்து ட்ரை பண்ணால் செம்மையாக தான் இருப்பார். ஸோ இவர் வந்து T20 விளாண்டே ரொம்ப வருஷம் ஆனாலும் ஸோ செம்மையாக ஸ்விங் பண்ணுற பவுலர் தான். இவர் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருப்பார் நம்ம கண்டிஷனுக்கு. ஸோ பார்ப்போம் இவரை ட்ரை பண்ணுறாங்களான்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி தீபக் சகர், செகண்டு புவி, அதுக்கப்புறம் ஜிம்மி ஆண்டர்சன் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அடுத்தது வந்து சீமர்ஸ் பார்ப்போம். சீமர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தேஷ்பாண்டே ட்ரை பண்ணுவாங்க கைஸ். ஏன்னா தேஷ்பாண்டேயோட பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு ஐபிஎல்லும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு ஐபிஎல் நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு, விக்கெட் எடுத்தார். செகண்ட் ஐபிஎல் ஓரளவுக்கு ரன்ஸ் வந்து கம்மியாக கொடுத்து விக்கெட்ஸும் எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல்லில் மஸ்ட்டாக தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் ஹை பிட்டு போக கூட சான்ஸ்கள் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் எந்த டீம் பிட் பண்ணி இவர் எடுக்கிறாரு. இல்லை சிஎஸ்கே ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இவர் எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ அடுத்தது இவர் நம்மளுக்கு கிடைக்கல. அவருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது ஷமி ஒரு ஆப்ஷனில் இருப்பார். ஸோ அவரை ட்ரை பண்ணுவோம். ஸோ அவரும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார், பெட்டர் சீமர் மற்றவங்களை கம்பேர் பண்ணுறதோட. ஸோ அவரும் ஒரு நல்ல சீம். இந்த பவுலர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹேசல்வுட் மற்றும் முகேஷ் சௌத்ரி. ஸோ முகேஷ் சௌத்ரி அவரோட சீசன் ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சீசன் செம்மையாக பவுலிங் போட்டார். அதுக்கப்புறம் தொடர்ந்து ரெண்டு சீசன் இன்ஜுரியிலே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த சீசன் வந்து செம்மையாக கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், இவரை ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா ஜாஷ் ஹேசல்வுட் கைஸ். ஹேசல்வுட்டை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஸோ போன டைம் ஆப்ஷனில் விட்டுட்டோம். ஸோ இந்த டைம் விட மாட்டோம் கைஸ். ஸோ இவரை மஸ்ட்டாக டீமில் எடுத்து வச்சுப்போம். ஸோ டோன்ட் வரி கைஸ். ஹேசல்வுட் சிஎஸ்கேக்கு மஸ்ட்டாக வருவார் கைஸ். ஸோ இதோட வந்துட்டு பவுலிங் ஆப்ஷனில் வந்துட்டு முடிஞ்சுது. இப்போ வந்து கடைசியாக ஒரு பிளேயர் யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னரை எப்பயும் நம்ம வந்து டீமுக்குள்ளே வச்சுப்போம். ஸோ இந்த வருஷம் யார் அந்த மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு பார்ப்போம். ஸோ தீக்ஷனா மஸ்ட்டாக ரீட்டைன் பண்ண பார்ப்போம். ஸோ ஆப்ஷனில் இவருக்கு மஸ்ட்டாக எவ்வளோ பிட்டு போகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுவோம். ஸோ அவர் கிடைக்கலன்னா அந்த இடத்துல நூர் அஹமத்தை ஒரு ஃபஸ்ட் ப்ரியாரிட்டியாக செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நூர் அஹமத் பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைனா மேன் மாதிரி போடுவார். எப்படின்னா ரஷித் கான் வந்து லெஃப்ட் ஹேண்டில் போட்டால் இப்படி இருப்பார், அது மாதிரி இருப்பார். ஸோ 2-3 வருஷத்தில் ஒரு நிறைய நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பவுலராக தெரிகிறாரு. ஸோ இவரை வந்து நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற பவுலர் தான். ஸோ அதனால் இவரை மஸ்ட்டாக ட்ரை பண்ணுவோம். ஸோ இவரையும் விட்டால் இன்னொருத்தர் இருக்கார், அதுதான் ஹசரங்கா போன வருஷம் ஆப்ஷனுக்கு பிட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வருஷமும் ஆப்ஷனுக்கு வருவார் கைஸ். ஸோ இந்த வருஷம் எந்த டீம் இவரை பிட் பண்ணி எடுக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ இல்லைனா சிஎஸ்கே இவங்க வந்து ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த டீமும் இவரை வந்து பிட் பண்ணி எடுக்கல. ஏதோ இன்ஜுரி கன்சர்ன் அதிகமாக இருந்துட்டு இருக்க பிளேயரு. ஸோ சீசன் ஆஃப்லேயே இன்ஜுரி ஆகிட்டு போயிடுவார். அதனால் வந்து சில டீம்லாம் ட்ரை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த இதில் வந்துட்டு சிஎஸ்கே வந்து கேம்பிளிங் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா செம்மையாக இருக்கும் கேம்பிள் பண்ணி. ஸோ பார்ப்போம் எந்த மிஸ்டேக் ஸ்பின்னர் நம்மளுக்கு இந்த வருஷம் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது போல் மேலும் வீடியோ வேணும்னா மற்ற டீமுக்கு வேணும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வீடியோவும் போடுறேன் கைஸ். ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன் இதுதான்.